ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலிவுட்டில் இப்போ வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிற ஃபட்டே அப்படிங்கிற படம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சோனு சூட்டோட நடிப்பில் வெளிவந்திருக்கிறது இந்த படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது மலையாளத்தில் உங்களுக்கு தெரியும், போன மாதம் ரிலீஸாக வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிற மார்க்கோ அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அப்படியே பாலிவுட் மார்க்கோங்க இந்த படம். ஓகே, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சோனு சூட்டு வந்து என்ன அப்படின்னா, ஓப்பனிங் சீன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர்த்த என்ன அப்படின்னு கேட்டால் போட்டு பொழக்கிறாப்புல கண்ணில். இதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு பாம்பு வெடிச்சு அந்த ஃபைட்டில் இவர் கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாங்க, சில மாதத்துக்கு முன்பு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. பஞ்சாபில் இவர் ஒரு கிராமத்தில் ஒரு டைரி ஃபார்ம் ஒன்று நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு, ரொம்ப அமைதியான முறையில். அப்போ இவர் வீட்டுக்கு இவர் தங்கியிருக்கிற வீட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு, அது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரொம்ப அன்பா அண்ணேன்னு சொல்லி இவர்கிட்ட பழகுது, சாப்பாடுலாம் வேற கொடுக்குது. ஸோ இப்படி ஒரு தருணத்தில் அந்த பொண்ணு வந்து அந்த ஊரில் ஒரு மொபைல் ஷாப் கடை வேற வச்சு நடத்துது. ஊரில் இருக்கிறவங்களுக்கு லோன் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுக்குது, மொபைல் ஆப் மூலமாக லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குது. இந்த பொண்ணை நம்பி நிறைய பேர் அந்த மொபைல் ஆப்பில் லோன் வாங்குறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, லோன் வாங்கினவங்க அவங்க இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் போட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வாங்கினவங்கள சில பேர் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சைடு புலம்பி கொண்டு இருக்க. அதில் ஒருத்தர் மட்டும் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீ எனக்கு எப்படியாவது இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு கொஞ்சம் டைம் வாங்கி கொடுன்னு சொல்லி ரொம்ப கதறிட்டு போகிறாப்புல. ஆனால் அங்கே வந்து இதுக்கப்புறம் இவங்க தலைக்கு மீறி என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலர் நபர் தற்கொலை அளவுக்கு வந்து திட்டி அவர் தற்கொலை செஞ்சுக்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நம்மளால தானே இப்படி ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு, இது வந்து எப்படியாவது போய் கேட்கணும்னு சொல்லி இவங்களுக்கு யார் இந்த ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அங்கே இவங்க டெல்லிக்கு கிளம்பி போகிறாங்க. இது ஏன் இப்படி நடந்துச்சு, யார் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இவங்க போகிறாங்க. ஆனால் போன ஆள் திரும்பி வரலை. கடைசியில் இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவான சோனு சூட்டை கூப்பிட்டு, ஏப்பா போன பொண்ணு ஆளையே காணா, என்னன்னு நீ கொஞ்சம் போய் பாரு டெல்லியில் அப்படின்னு சொல்லி இவர் இங்கேருந்து டெல்லிக்கு போக அங்கே அடுத்தடுத்து நடந்த திருப்பங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு படம் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம சோனு சூட்டு. ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் என்ன அப்படின்னா படத்தை ஃபுல்லாக தாங்கி செல்வது அவர் தான். ஆக்ஷன் காட்சிலாம் சும்மா தெறிக்க விட்டுருக்காரு வேற லெவலில். ஆனால் என்ன, தலைவருக்கு கொஞ்சம் அழுகிற சீனு, இந்த கொஞ்சம் ரொமான்ஸ் சீன்லாம் வரல. ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து இவர் வில்லனாவே பார்த்தனாலேயோ என்னவோ தெரியல, அந்த காட்சியெல்லாம் வரப்போ இன்னும் கொஞ்சம் இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. மற்றபடி ஆக்ஷன் சீனில் சொல்லவே வேணாம், சும்மா பூந்து விளையாடி இருக்கிறாப்புல வேற லெவலில். ரெண்டாவது படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சினிமோட்டோகிராஃபி வின்சென்சோ பண்ணியிருக்காரு, வேற லெவலுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து அந்த முடிகிற கிளைமேக்ஸ் ஃபைட் வரைக்கும் ஒவ்வொரு சீனும் நம்ம கண்ணு இமைய வந்து அப்படியே வந்து என்ன சொல்றது, அப்படியே மடக்க விடாம பண்ணுது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃபைட் சீன்ஸ். பேக்ரவுண்டுமே சரி, பஞ்சாபை காமிக்கிற அந்த வில்லேஜும் சரி, டெல்லிக்குள்ள வர அந்த சிட்டி சீன்ஸு, ஃபைட் சீன்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது சினிமோட்டோகிராஃபி. ஸோ இது படத்துக்கு இரண்டாவது மிகப்பெரிய பலம்னே நான் சொல்லுவேன். இதுக்கு அடுத்து நசுருதீன் ஷா அண்ட் ஜாக்லின் பெர்னாண்டஸ் இவங்கெல்லாம் கொடுத்த கேரக்டரை செட்டிலாக பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த படத்துக்கு மைனஸ் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல பரபரப்பான ஆக்ஷன் பேக்கடாக போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் திரைக்கதையில் தொய்வு ஏற்பட்டுருச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தோணுது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இவர் டெல்லிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரே லைனில் வந்து நேர்கோட்டிலே கதை போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப அடுத்த ஒரு பரபரப்பான காட்சிகள் எதுவுமே இல்லாதது படத்தை வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுத்துதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் கடைசி ஒரு 30 நிமிஷம் அதை வந்து என்ன அப்படின்னு கேட்டால் முதல்ல பிக்கப் ஆகலை, கடைசி 30 நிமிஷம் பிக்கப் ஆகி வேற லெவலில் படம் போகுது. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இது பாலிவுட் மார்கோவோட ஃபைட் சீன்ஸ் வேற லெவலில் நம்மளுக்கு தெரிக்க விடுது. ஸோ ஆக்ஷன் பிரியர்கள் எங்கே இருந்தாலும் நேராக வரவும் அருமையான ஒரு படம். ஆக்ஷன் பிரியர்கள் மட்டும் இல்லை, அனைத்து தரப்பினரும் கவரக்கூடிய அருமையான ஒரு படம் இந்த ஃபட்டே. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.